பாரம்பரிய சீன மருத்துவமனையை போய் பார்க்கும்போது நான் ஆடி போயிட்டேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க, அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ நல்லா அற்புதமாக வச்சுருக்காங்க. எனக்கு இங்கே ஏதாவது ஒரு பாரம்பரிய சீன மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டேன். இந்தியாவில் அக்குபஞ்சர் படித்தவங்க சீனாவில் போய் அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவரை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாச்சு. ஏன்னா 90 வயசுக்குரிய தோற்றமோ எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இளமையாக இருக்கார். ஒரு அறுவை சிகிச்சைக்கு அக்குபஞ்சர் மூலமாக மயக்க மருந்து கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்குங்களேன். வலி தெரியாமல் இருப்பதற்கு மரத்து போகிற அளவுக்கு அதை அக்குபஞ்சரில் போடுறாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த நாட்டுடைய மன்னரே எங்கள் குடும்பத்துக்காக ஒரு பட்டயம் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அதை காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டோம். 北京体育大学毕业的，研究这么近的邻居，就得经常交流交流。对，这个是就是五音疗级了，五琴。This is the sound therapy. Sound therapy. Yeah, sound therapy in Chinese tradition. நான் சீனா போனது உடனே அங்கே டாக்டர் பாலனை சந்திச்சதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுட்டேன். எனக்கு இங்கே ஏதாவது ஒரு பாரம்பரிய சீன மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டேன். அப்போது அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஜூலியான்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த கிராண்ட் ஹீலிங் சென்டருடைய டைரக்டர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. பாரம்பரிய சீன மருத்துவமனையை போய் பார்க்கும்போது நான் ஆடி போயிட்டேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க, அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ நல்லா அற்புதமாக வச்சுருக்காங்க. அந்த மருத்துவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 வயதுக்கு மேலே முதியவர். அவரை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாச்சு. ஏன்னா 90 வயசுக்குரிய தோற்றமோ எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இளமையாக இருக்கார். அவ்வளோ ஒரு வலுவாகவும் இருக்கார். என்னை பார்த்தோன்னா அவருக்கு ஏதோ தெரியல, ரொம்ப பிடிச்சி போயிடுச்சாட்டிருக்கு. பேசிகிட்டு இருந்தார். ஆனால் என்ன மொழி புரியலனால டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நான் எங்கள் குடும்பமே வந்து இந்த பாரம்பரிய சீன மருத்துவத்துக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிறோம். இந்த நாட்டுடைய மன்னரே எங்கள் குடும்பத்துக்காக ஒரு பட்டயம் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அதை காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் முழுவதும் சுற்றி காமிச்சாங்க. அப்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சீனாலேயே அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த செர்விக்கல் ஸ்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு வகையான மேனிப்புலேஷன் பண்ணக்கூடிய ஸ்கில் செட் இவருக்கு ஒருத்தருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியும் காமிச்சார். அவ்வளோ அவர் அற்புதமாக பண்ணி காமிச்சார். ஏன்னா கழுத்தில் ஒரு அந்த மாதிரி ஒரு சுலுக்கு எடுக்கிறது, அந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணுறதுலாம் அவ்வளோ ரிஸ்க்கான இடம், ரிஸ்க் பண்ணக்கூடாதுங்கிறத உண்மை. பட் அவர் அவ்வளோ ஈஸியாக எளிமையாக பண்ணி காமிச்சார். அதன் மூலம் நிறைய ஆரோக்கியம் ரீதியான மாற்றங்கள் வருங்கிற விஷயத்தை பற்றியும் சொன்னார். அப்போது திடீர்னு எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம இந்த பாரம்பரிய சீன மருத்துவத்தை நம்ம கற்றுக்க முடியாதா, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய நல்லதை ஏன் நம்ம ஊர் மக்களுக்கு வழங்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போ அவங்கள்ட்ட பேசும் பொழுது, ஆல்ரெடி நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிறதுனால ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாவே போதும், ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டாவே இது நீங்கள் பண்ண முடியும். இன்னொரு விஷயங்க, இந்தியாவில் அக்குபஞ்சர் படித்தவங்க சீனாவில் போய் அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அக்குபஞ்சருக்கு தனியாக ஒரு கோர்ஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் அக்குபஞ்சர் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு அக்குபஞ்சரில் அந்த லெவலுக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. ஈவன் ஒரு அறுவை சிகிச்சைக்கு அக்குபஞ்சர் மூலமாக மயக்க மருந்து கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்குங்களேன். வலி தெரியாமல் இருப்பதற்கு மரத்து போகிற அளவுக்கு அதை அக்குபஞ்சரில் போடுறாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அப்போ ஏன் அதை கற்றுக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட வச்சப்போ அவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு கோர்ஸ் நாங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு அது பெரிய டூரேஷன் இருக்கனால அதையும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன். பட் வெகு விரைவில் சீனா போய் இந்த பாரம்பரிய மருத்துவத்தை நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயங்களை கற்றுட்டு வரக்கான ஒரு முயற்சியில் இருக்கேன் நான். அது வெற்றி வருமா இல்லை என்ன ஆகுங்கிறத வரக்கூடிய நாட்களில் தெரியும். ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.